கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைய காலை மன்னா உள்ளும் புறமும். நீ கோப்போர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஆதியாகமம் 6:14. ஆதியாகமம் 6:14 கீழ் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கேப்பர் என்ற எபிரேய வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உள்ளனர். அவை அனைத்துமே கிறிஸ்துவை குறித்த ஆச்சரியமான உண்மைகளை குறிப்பதாயிருக்கின்றனர். கேப்பர் என்ற சொல் மன்னிப்பு என வேதாகமத்தில் சில இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆம், நம்முடைய கர்த்தர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என ஜனங்களிடம் கூறியபோது அவர் தம்முடைய இருதயத்திலும் அவர்களை மன்னித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகள் சிலர் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று கூறினாலும் அவர்களது இதயமோ அக்கூற்றுக்கு எதிராகவே சாட்சி கூறிக்கொண்டிருக்கும். நாம் உள்ளும் புறமும் கீழ்பூசுவோமாக. நம்முடைய சகோதரரின் தப்பிதங்களை நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாக மன்னிக்காவிட்டால் நமது பரமபிதா நம் மீது கோபமடைந்து நம்மை உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தராகிய இயேசு கூறினார். மத்தேயு 18:34-35. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என அப்போஸ்தலர் பவுல் அறிவுறுத்துகிறார். கொலோசியர் 3:13. தேவ பிள்ளையே, உனக்கு தீங்கிழைத்திருக்கிறவர்களை நீ தாராளமாக அன்பு கூற உன்னால் முடிகிறதா? அல்லது அவர்கள் மூலம் நீ அனுபவித்துள்ள தீமைகளை நீ சிற்சில வேளைகளில் நினைவு கூறுகிறாயா? கேப்பர் என்பது கழுவப்பட்ட என்றும் இரக்கமுள்ள என்றும் கூட பொருள்படும். கர்த்தராகிய இயேசு உள்ளும் புறமும் தூய்மையானவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். நமது செயல்கள் அனைத்தும் தூய்மையானவையாகவும் இரக்கம் நிறைந்தவையாகவும் இருப்பது மாத்திரம் போதாது, நமது உள்ளான இருதயத்திலும் நாம் பூரண பரிசுத்தமுள்ளவர்களாகவும் இரக்கமும் மன உருக்கமும் தயவும் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறோமா என்பதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் தரித்து கொண்டு. கொலோசியர் 3:12. கிறிஸ்துவின் மணவாட்டி உள்ளாக பூரண மகிமையுள்ளவளாயிருக்கிறாள். சங்கீதம் 45:13. நமது இரகசிய வாழ்வை பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக திறந்து வைத்து அவர் கர்த்தராகிய இயேசுவின் குணசீலங்களை அதில் பதிய செய்யும்படி நாம் அவரை அனுமதிப்போமா? ஆமென்.